ஹாய் ஆல், வெல்கம் டு ரியா vlogs. பாண்டிச்சேரியிலே ரொம்ப அழகான பீச் எதுன்னு கேட்டால் நான் வந்து ஈடன் பீச் தான் சொல்லுவேன். இந்த ஈடன் பீச் வந்து பீச் மட்டும் இல்லாமல் இதுலேயே சுண்ணாம்பாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறும் வந்து கலக்கும். ஸோ 2022 அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் அந்த ஆறும் பீச்சும் கலக்கிற இடம் கூட பார்க்கலாம். பட் அதுக்கப்புறம் ஒரு புயலால் அது ரெண்டுமே வந்து ரொம்ப மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஃபுல்லாகவே பீச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து 2020க்கு முன்னாடி, நான் சொல்கிறது கோவிட்க்கெலாம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த மற்ற கடை ரொம்ப அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்னார்க்லிங் அப்படின்னு இந்த கேம் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் வந்து இந்த பீச் ரொம்ப பாப்புலரே ஆகலை. நம்ம மட்டும் தான் அந்த பீச்சில் இருக்கோம், இந்த மொத்த பீச்சும் நமக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பீச்சு. நான் உங்களுக்கு வந்து நார்மலாக இதோட வீடியோஸ் வந்து சும்மா யூடியூப்பில் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறேன், கோவிட்க்கு முன்னாடி இந்த பீச் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து அங்கே மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய கேம் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். லைக் டூரிஸ்ட் அதிகமாக இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் போனது வந்து 2025 எண்டில் போனேன் நான் வந்து இங்கே. அப்போ வந்து மார்னிங் ஒரு 6 o'clockலாம் ஏஞ்சி போயிடும் இந்த பீச்சுக்கு போகிற மாதிரினா. ஏன்னா இந்த பீச்சில் நீங்கள் அழகாக குளிச்சுட்டு ஷவரும் அங்கேயே உங்களுக்கு ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அழகாக அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்துடலாம். அங்கே வீட்டிலேருந்து ஒரு 5 போலலாம் கிளம்பிடுவோம். கிளம்பி 6 o'clockலாம் அங்கே ரீச் ஆகிடுவோம். ஒரு 6க்குள்ளேயே மோஸ்ட்லி ரீச் ஆகிடுவோம். ஏன்னா அப்போ தான் வெயிலுக்கு முன்னாடியே அழகாக குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10க்குள்ளே ஜாலியாக தண்ணியிலலாம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஸோ நாங்கள் வந்து திங்ஸ் நிறையாவே எடுத்துப்போம். லைக் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன வேணுமோ. ஏன்னா குளித்து முடிச்சதுக்கப்புறம் நல்லாவே உங்களுக்கு பசிக்கும். ஸோ இந்த ரூட் வந்து எப்படி போனோம் அப்படின்னா, சின்ன வீராம்பட்டினத்துலேருந்து ஒரு ரைட், இப்போ ஒரு போர்டு காமிச்சிடல, அங்கே வந்து இவங்க போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து இந்த பீச்சஸ் இருக்குது, ஈடன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். என்ட்ரி ஃபீ கிடையாது, இதுக்கு ஃபுல் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் குளிக்கிறதுமே வந்து ஒரு சர்டைன் இடத்துக்கு டிஸ்டன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே தான் நீங்கள் வந்து குளிச்சுட்டு மற்றபடி மற்ற ஃபெசிலிட்டிஸில் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் போனப்போ இந்த பீச்சோட ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். எங்கள் அக்கா பையனும் வந்திருந்தான். நாங்கள் மோஸ்ட்லி எங்கள் அக்கா வந்தால் தான் இந்த பீச்சுக்கே போவோம். ஏன்னா எங்கள் அக்காவுக்கு வந்து பீச்சில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் பயந்தாங்கொழி தான். அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப கீழெல்லாம் போக மாட்டேன், ரொம்ப கிட்டலாம் போக மாட்டேன். ஓரளவு நின்றுட்டு வந்துடுவேன். ஸோ நான், என் தம்பி, அக்கா பையன், அதுக்கப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே நான் ஜாலியாக போயிருந்தோம். இந்த ஆமை வந்து வச்சு பார்த்துட்ருந்தோம். கடைசியில் அது வந்து தண்ணியிலே வச்சதுனால சுத்தமாக ஒன்றுமே வரல. அதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்ச இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விளையாட வந்துட்டோம். நல்லா பீச்சில் ஃபுல்லாக விழுந்து புரண்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் விளையாடிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 போல் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சொல்லிவிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறப்ப என்ன பண்ணோம், நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஷவர் இடம் இருக்குல்ல, அங்கே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக நம்ம வந்து பே பண்ணணும். பட் பே பண்ணிவிட்டு அங்கே போய் நம்ம வந்து குளிக்கிற ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு அழகாக நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். ஸோ அப்படியுமே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து பீச்சஸ் நல்லாயிருக்கும் ஷூட் எடுக்கவும். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக தண்ணி, நார்மல் தண்ணி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பீச்சஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர வழியில் காமிச்சேன்ல, அது ஃபுல்லாகவே வந்து குளம் மாதிரி இருக்கிற தண்ணி, ஓகேங்களா? அது வந்து ஆறு, அதுதான். இந்த சைடு வந்து பீச்சஸ் இருக்கும். பட் இது மெயின்லேருந்து கொஞ்சம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். வண்டி, கார் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்கும். வண்டிக்கு வந்து 10 rupees அப்படின்ற மாதிரி, காருக்கு எனக்கு கரெக்டாக தெரியலை. பட்டு பார்க்கிங் ஃபீ மட்டும்தான் வாங்குவாங்க. மற்றபடி வேறு எதுக்குமே இதில் வந்து அமௌண்ட் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து நீங்கள் குளித்து முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து இங்கே வந்து நாங்கள் மார்னிங் டைமே போனதுனால அந்த ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் மூடி இருந்துச்சு. இதில் வந்து நிறைய மீன் இருக்குது. அது அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. அதோ லைட்டாக வெள்ளையாக ஓடுதில்ல, அது வந்து குட்டி நண்டு. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு மீனும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து பீச் கிட்டே இருக்க ஒரு இடம். நீங்கள் அப்படியே பீச்லேருந்து வெளில வந்தீங்கனாலே இந்த இடம் தான் உங்களுக்கு இருக்கும். இங்கே சைடில் ரைட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த தெரு மாதிரி போகும். இது உள்ளே வந்து ஃபுல்லாகவே நிறையா ஷாப்ஸ் இருக்கும். மார்னிங்குன்னு சொல்லி திறக்கல ஷாப்ஸ் எல்லாமே. இங்கே வந்து அப்படியே அழகாக ஃப்ரெஷ் மீன் பொரிச்சு தருவாங்க. நான் சாப்பிட்ருக்கேன் ஒரு வாட்டி, இங்கே சூப்பராக இருக்கும். மீன் ட்ரை பண்ணுங்கள். இங்கே ஒரு கடையில் ஒரு அக்கா வந்து நல்லாவே மீன் பொரிச்சு தருவாங்க. எனக்கு கரெக்டாக அந்த கடை பேர் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. நான் வந்து முன்னாடி எப்போயோ வந்தப்போ சாப்பிட்டது. இங்கே வந்து மீன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் மீன் அப்படியே உங்களுக்கு பிடிச்சி தருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் தான் வந்து அந்த ஒயர் போகுது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து
ரோப் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது. ஸோ இந்த ஜிப்லைன் சின்ன பசங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. சின்ன பசங்க வந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு இருக்கும். லைக் வந்து எங்கள் அக்கா பையன்லாம் வந்து நாங்கள் அதில் அனுப்பிச்சோம். கைண்ட் ஆஃப் 10 இயர்ஸ்க்குள்ளே இல்லைனா வந்து 15 இயர்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த தண்ணியும் பார்க்க உங்களுக்கு ரொம்ப சூதிங்காக இருக்கும். லைக் வேணால் ஒரு சைடு வந்து ஃபுல்லாக தென்னை மரம் தான் இருக்கும், இன்னொரு சைடு வந்து கடை இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கடையில் அந்த வெளிப்பக்கம் உட்காந்துக்கிட்டே இந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு அழகாக நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம். ரொம்ப சூதிங்காக இருக்கும் இந்த இடம். எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துக்கு போகிறப்ப லைக் கேரளா ஃபீல் வரும் லைட்டாக. பட் கேரளா அளவுக்கு வராது, பட் ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்கவே. ஸோ நீங்கள் அந்த தென்னை மரம் அங்கே இருக்கிற இடத்துலலாம் கூட நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கேயுமே நாங்கள் முன்னாடி வந்தப்போ ஃபோட்டோஸ் நிறையா எடுத்தோம். அங்கேயும் சூப்பராக இருக்கும், ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்லாம் வந்து இந்த தென்னை மரம் பக்கத்தில் தான் பார்க்கிங் இருந்துச்சு. பட் இப்போ ரொம்ப ஓவர் ரஷ் ஆகிறதுனால இப்போலாம் வெளியவே நிறுத்திடுறாங்க கார்ஸ் அண்ட் பைக்ஸை. முன்னாடி மாதிரி வந்து உள்ளே விடுறது கிடையாது. கோவிடுக்கு அப்புறம் கூட அந்த சுண்ணாம்பாறு இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து இங்கே வந்து நம்மளை ஸ்விம் பண்ணலாம் முடியாது, இங்கே வந்து நம்மளால் ஸ்விம் பண்ண விட மாட்டாங்க இந்த சைட்லாம். நான் சொல்கிறது அந்த பீச் சைடு நான் சொல்கிறது. இது வந்து பீச்சுக்கு ஆப்போசிட் சைடு மாதிரி இருக்கும். அந்த பீச் சைடில் வந்து சுண்ணாம்பாறு இருக்குல்ல, அங்கே வந்து பீச்சை விடவே ரொம்ப தண்ணி வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணலாம் கூட கற்றுக்கலாம். நாங்கள் அப்போ போய் சும்மா ஸ்விம் பண்ணலாம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வெளில வந்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் பீச்சில் விற்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே விற்கும். ட்ரெஸ்ஸஸ், பீச் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்ஸு, பேகு அப்படின்னு சொல்லி எல்லாமே விற்கும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் மார்னிங் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு. இங்கே வர வழியில் ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது. இப்போயே உங்களுக்கு தெரியும், இந்த கடையை ஒட்டின மாதிரியே. இந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஆலமரம் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற விழுதில் நாங்கள் தொங்கி விளையாடிக்கிட்டு இருந்தோம். சரியா?